Hi friends, welcome back to Viji's Kitchen. Today's special fish fry. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஷீலா மீன் வறுவல் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. 1/2 கிலோ வாங்கியிருக்கேன் நான். நல்லா பெரிய மீனாக பார்த்து வாங்கியிருக்கேன். நல்லா கழுவி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா நம்ம கழுவி வச்சிடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். வெறும் மிளகாத்தூளுங்க, இது தனி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு வந்து நம்ம சுவைக்கேற்ற அளவுக்கு நான் 1 டீஸ்பூன் போடுறேன். எலுமிச்சை பழம் வந்து இதில் புழிஞ்சிக்கலாங்க. ஒரு எலுமிச்சை பழம் புழிஞ்சா நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மீன் நல்லா ஊறிடுச்சிங்க நமக்கு. இப்போ வந்து பொரிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தவாவில் ஊற்றிக்கிட்டா நல்லா வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மீன் போடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுருங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சா மசாலா வந்து சீக்கிரமாக கருகின வாசனை வந்துடும். ஸ்லோவில் வச்சுட்டு போகிறீங்க, நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாங்க. நமக்கு மீன் வந்து வெந்துருச்சுங்க. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திரும்பி நம்ம தட்டு போட்டு நம்ம மூடிடலாங்க. மீன் 2 பக்கம் நல்லா வெந்துருக்குங்க. நம்ம தவாவில் இது மாதிரி வறுக்கும் போது எண்ணெய் ரொம்ப கம்மியாக பிடிக்கணும் போது எடுத்துக்கலாங்க. மீன் வெந்துருச்சு. ஃபிஷ் ஃப்ரை செஞ்சாச்சுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.